ஹாய் ஹலோ ஆல் 3 kg கேக்கு டெலிவரி கொடுத்த கையோட மேலே வான வெடிக்க பார்க்க போயாச்சு. தீபாவளி அன்றைக்கி பட்டாசுலாம் சும்மா படப்படப்படன்னு வெடிக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மைசூருக்கு கிளம்பியாச்சு. அரௌண்ட் 5 o'clock காரை எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே சும்மா மலை சாரலோட அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் பண்ணது சத்தியமங்கலத்தில் இருக்க பண்ணாரி அம்மன் டெம்பிள். காலையில் அதிகாலையிலே போனதுனால கூட்டம் ரொம்ப கம்மியாச்சு. க்யூவில் வெயிட் பண்ண தேவையில்லை. முடிச்ச கையோட திம்ப மலைப்பகுதியில் ஏறும்போது மான், குதிரை, குரங்கு, காட்டுப்பன்றி நிறைய விலங்கு பார்த்துட்டே போகிற சான்ஸ் கிடச்சிது. அந்த வே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து த்ரில்லாகவும் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் மட்டும்தான் இந்த வேலை ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எதிர்த்தாப்பில் வந்து லாரி வருது. சேம் டு சேம் நம்ம பார்த்துட்டு அந்த பக்கமும் ரைட்லேயே போகணும், லெஃப்ட்லேயே அதே சேம் டைம் கிராஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு தாபாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நிறுத்தியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப தரமாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். சாப்பிட்டு முடிச்ச கையோட மறுபடியும் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மான்லாம் சும்மா நம்ம முன்னாடியே முன்னாடியே குதிச்சு போகுது. அவ்வளோ அழகாக இருந்தது. மைசூர் ரீச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஜூ தான் போனோம். ஜூவில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 120 rupees, சின்னவங்களுக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜூவில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். Until then stay tuned. Thank you so much.